Good morning everyone. Now we are discussing about group and community. குழுவிற்கும் சமூகத்திற்குமான தொடர்பு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். குரூப் என்பது இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் கிரியேஷன். குரூப் இஸ் ஃபார்ம்டு டு ரியலைஸ் சம் ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ் ஆர் பர்பஸஸ். ஒரு தனிப்பட்ட நோக்கத்திற்காகவோ இல்லை பல நோக்கத்திற்காகவோ இது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தென் மெம்பர்ஷிப் ஆஃப் குரூப் இஸ் வாலண்டரி. நம்ம தானாக முன் வந்து அதில் இணைந்து கொள்வோம். தென் குரூப் இஸ் கம்பேரிட்டிவ்லி டெம்பரரி. இது வந்து ஒரு தற்காலிகமான குழுவாகத்தான் இருக்கும். குரூப் இஸ் அ பார்ட் ஆஃப் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்க ஒரு சிலர் டூகெதர் பண்ணி இந்த குரூப் வில் பி ஆர்கனைஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். தென் கம்யூனிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கம்யூனிட்டி இஸ் அ நேச்சுரல் குரூப். கம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு இம்பைப்டு வந்து ஸோ some persons are belonging to the particular community, this person's coming from this community அப்படின்னு that will be growth naturally அப்படின்னு வந்து சொல்கிறோம். Then community includes the whole circle of social life. இந்த கம்யூனிட்டி ஆகப்பட்டது நம்மளோட வாழ்வியல் முறைகள் என்ன, நம்ம என்ன பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணணும், என்ன நம்பிக்கைகள், என்ன சடங்கு சம்பிரதாயங்கள், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்து இயம்பக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். தென் மெம்பர்ஷிப் ஆஃப் கம்யூனிட்டி இஸ் கம்பல்சரி. மெம்பர்ஷிப்பில் நம்மளுக்கு பிடிக்கலையோ நம்ம இந்த கம்யூனிட்டியில் இருந்து தான் ஆகணும். அதோட நடைமுறைகள் என்ன, சடங்கு சம்பிரதாயங்கள் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். தென் கம்யூனிட்டி இஸ் ஆல்சோ கம்பேரிட்டிவ்லி பெர்மனன்ட். இதுவும் வந்து ஒரு நிரந்தரமானது தான். நம்ம வந்து இதுலேயும் வந்து மூவ் அவே ஃப்ரம் தட் அப்படின்னு சொல்கிறோம். தென் கம்யூனிட்டி இஸ் அ ஹோல். கம்யூனிட்டி ஆகப்பட்டது எல்லாத்துக்குமானது, நாட் செப்பரேட் ஒன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் பிட்வீன் குரூப் அண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் மூவ் ஆன் த டாபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குரூப்ஸ். என்ன மாதிரியான செயல்பாடுகள் இந்த குழுவில் இருக்குது? ஃபஸ்ட்டு ஒன், டிஃபைனிங் த பவுண்டரிஸ். நம்ம எந்த அளவு செயல்படணும், எதுவரை நம்ம செயல்படணும், எந்தெந்த செயல்களை நாம் செய்ய முடியும் அந்த குழுவிலிருந்து அப்படிங்கிறது நமக்கு நிர்ணயம் செய்யப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தென் சூஸிங் லீடர்ஸ். இந்த குழுவிற்கான தனிப்பட்ட ஒரு லீடரை, வழிகாட்டும் நபரை நாம் தேர்ந்தெடுத்து வச்சுருப்போம். அவர் சொல்படி கேட்டு நம்ம அதெல்லாம் நடத்துவோம். நம்மளோட நோக்கங்கள் என்னவோ அதை அடைவதற்கான வழிமுறைகளை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறோம். தென் மேக்கிங் டெசிஷன்ஸ். So all the group members are get together and taking the decisions. All the group members get consent, then only they are taking the decisions. எல்லாரோடைய ஒப்புதலின் அடிப்படையில் அந்த தீர்வாகப்பட்டது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம். தென் செட்டிங் கோல்ஸ். ஒரு நோக்கத்தை அடைவதற்கு நம்ம எதெல்லாம் அச்சீவ் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் பீரியடில், இல்லை பர்டிகுலர் இயரில், இந்த குரூப்புக்கான காலகட்டங்களில் எதெல்லாம் நம்ம அடையணும் அப்படிங்கிற தீர்மானங்கள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம். தென் அசைனிங் டாஸ்க். இந்த குரூப்பில் இருந்து என்னென்ன செய்யணும், யார் எதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒர்க்கை பகிர்ந்தளிக்கக்கூடிய தன்மை இந்த இதில் வந்து இருக்கும். நீ இதை செய்யணும் அப்படிங்கிற பகிர்வு இங்கே நடைபெறும் அப்படின்னு சொல்லணும். தென் கண்ட்ரோலிங் மெம்பர்ஸ் ஆஃப் பிஹேவியர். ஒரு குழுவாகப்பட்டது மெம்பர்ஸோட உறுப்பினர்களோட நடத்தையை கட்டுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. ஏன்னா அப்போ தான் அவர் குரூப்புக்குள்ளே செயல்படுறாரா இல்லை குரூப்பை விட்டு வேறு நடவடிக்கைகளை செயல்படுறாரா என்பதை நாம் கண்காணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் we can see the types of social groups. The social group has many types அப்படின்னு சொல்கிறோம். ஸோ what are the groups we have, types of groups we have அப்படின்னா in groups and out groups. Next one, involuntary and voluntary groups, institutional and non-institutional groups, then temporary and permanent group, horizontal groups and vertical groups, territorial groups and non-territorial groups, crowd groups and collectivities, then primary and secondary groups, social groups, social category and statistical aggregate. Then next one, genetic groups and a congregate group. Tarnish classification of the communities or groups. First one is Gemeinschaft. The Gemeinschaft is also called as community. Then Gesellschaft, association. Then small groups and large groups. Other classification, the group will be classified. So what are they அப்படின்னு சொன்னால், first one, organized group and unorganized groups, congregate and dispersed groups, majority groups and minority groups, open groups and closed groups, independent groups and dependent groups, formal groups and informal groups. So these are the other classifications. Then we have to discussing about the types of groups in the detailed manner in the next class. Thank you.